ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஓடைய ஃபைனல் மேட்ச்சு ஹோபார்ட் ஹரிகேன்ஸுக்கும் சிட்னி தண்டர்ஸ்க்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை எடுக்கலாம், அதே மாதிரி ரொட்டேஷன் வைஸ் எந்தெந்த பிளேயரை பிக் பண்ணலாம், அதே மாதிரி சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு ரிஸ்காக ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி எந்தெந்த டீமுக்கு இங்கே ப்ராக்ரஷன் எவ்வளோ இது இருந்திருக்கு, எந்தெந்த டீம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க, எப்படி பிளேயரை எடுத்தால் நம்ம ரேங்க் ஜிஎல்ல எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு, எந்தெந்த பிளேயர் இங்கே எப்படி இருந்திருக்கிறாங்க, அது மாதிரி கேட்டகரி வைஸ் எப்படி பிளேயரை பிக் பண்ணலான்னு இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இங்கே 67 மேட்சஸ் பிளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 34, செகண்ட் பண்ணவங்க 33 பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் லேட்டஸ்ட்டாக விளையாண்ட 6 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா சேசின் பண்ண டீம் மொத்தம் 6 மேட்ச் பிளே பண்ணதில் சேசின் பண்ண டீம் தான் 4 டைம்ஸ் இங்கே வின் பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 150 11 டைம்ஸும், 152 169 27 டைம்ஸும், 172 189 22 டைம்ஸும் இங்கே ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 162 170 வரதுக்கான ஸ்கோரு அது வந்து எதிர்பார்க்கப்படுது. மேக்ஸிமம் 170க்கு மேலேயும் வரலாம். அதே மாதிரி ஹை ஸ்கோர் 212 லோ ஸ்கோர் 60க்கும் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி இங்கே விளையாண்ட மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹோபார்ட் ஹரிகேன் 173 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் 161க்கு இது பண்ணிட்டாங்க. ஸ்பின்னிங் பார்த்தீங்கன்னா இங்கே கம்மியாக தான் விக்கெட் விழுந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் 154 ரன்ஸ் அடித்தாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா ஹரிகேன்ஸ் வந்து இங்கே சேஸ் பண்ணிட்டாங்க. சிட்னி தண்டர்ஸ் இதே இதில் 164 அடித்து இதை ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் வந்து 165 ரன்ஸ் அடித்து 16 ஓவர்லேயே வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வென்யூ ப்ராக்ரஸ் படி போச்சுன்னா ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனாலும் டீமை வந்து மேக்சிமம் சிட்னி தண்டர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்பந்தான் அந்த ரேங்க் ஆனதும் கூட வாய்ப்பு இருக்கும். இங்க நடந்த 6 மேட்சஸ்ல ஸ்பின்னர் 18 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 45 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர் 6ம் செகண்ட் இன்னிங்ஸ் 12ம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங் ஃபேசர்ஸ் 26ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபேசர்ஸ் பாத்தீங்கன்னா 19 விக்கெட்ஸ் இங்க எடுத்திருக்காங்க. அதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்ல பொறுத்தவரை லெக் ஸ்பின்னர் தான் இந்த வென்யூக்கு நிறைய லெக் ஸ்பின்னரும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸும் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹெட் பொறுத்தவரை சிட்னி தண்டர்ஸ் தான் இவங்களை நல்ல சிட்னி தண்டர்ஸ் விட ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் தான் இவங்களை நல்லா டாமினேட் பண்ணியிருக்காங்க. வென்யூ ப்ராக்ரஸ்லையும் பார்த்தீங்கன்னா 63 மேட்சஸ்ல 38 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. சிட்னி தண்டர்ஸ் வந்து 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச் லாசஸ் வந்து 9 ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் மேட்ச் ஆனது ப்ராக்ரஷன் படி போகுதுன்னா ஹரிகேன்ஸ் தான் இந்த மேட்ச் வின் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ டீம் வந்து 70-30% ரெண்டு பக்கமும் சப்போர்ட் பண்ணியும் நீங்க பிளேயரை போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச்னால பிளேயிங் லெவன்ல மேக்ஸிமம் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. சேம் லைனப்ல தான் வந்து ஹரிகேன்ஸ் போவாங்க. அது ஏதாவது பிளேயர் இன்ஜர்ட் ஆயிருக்கிறாங்க, ஏதாவது காரணம் இருந்தால் மட்டும்தான் மாற்ற வாய்ப்பு இருக்கும். சிட்னி தண்டர்ஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து அவங்களும் லைனப்ல எந்த வித சேஞ்சப்பும் இருக்க வாய்ப்பு இருக்காது. மேக்ஸிமம் சேம் லைனப்ல தான் அவங்களும் இந்த மேட்சுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபைனல் மேட்ச்னால போத் டீமுக்கும் பெரிய அளவுக்கான பிளேயரை உள்ள வெளியே எடுத்து ரிஸ்க்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸ்க்கும் ஹரிகேன்ஸுக்குமான மேட்ச்சு. இப்போ இந்த மேட்சோடைய எல்லா ப்ராக்ரஸும் கேட்டகரி வைஸ் சொன்னாலும் அந்த பிளேயர்ஸ் அங்கே எப்படி பிளே பண்ணியிருக்கிறாங்க, யார் யார் எந்தெந்த பிளேயருக்கு வீக்னஸாக இருந்திருக்கிறாங்க, இதெல்லாம் வச்சும் தான் நம்ம எந்தெந்த பிளேயரை கேட்டகரி வைஸ் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வின்னிங் லாஸினானா இந்த பிளேயர் வருவாங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிச் ரிப்போர்ட் வந்து இங்கே எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேட் டீமுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆகிற பிச்சு தான். ஆனாலும் இனிஷியல் ஸ்டேஜில் ஃபேசர்ஸுக்கு வந்து விக்கெட் எடுக்க அதிகமான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிட் ஓவருக்கு அப்புறம் தான் ஒரு 10 ஓவருக்கு மேலே தான் பேட்டினுக்கு நல்ல இன்னும் வேகமாக இருக்கும். ஸோ சேசிங் வந்து இங்கே பண்ணும்போது நல்ல பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ சேசிங் பண்ண டீமும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்ல 4 மேட்ச் இங்கே வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பவர் பிளே ப்ராக்ரஸ் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிற டீமுக்கு மேக்சிமம் 2 விக்கெட்டு உள்ள வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா 1 விடும். செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை இங்கே வந்து மேக்சிமம் 1 விக்கெட் விடலாம், இல்லை விக்கெட் இல்லாமலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ டாப் ஆர்டர் பிளேயரில் உங்களுக்கு ஒரு விக்கெட் ஃபால் ஆனது இருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் வர 2 பிளேயரும் டாப் ஆர்டரில் வராங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஓவன் பொறுத்தவரை அவர் ஒரு ஆல்ரவுண்டராக தான் இருக்காரு. பேட்டினை பொறுத்தவரை வென்யூல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாரு.
ஆனால் பவுலிங்கை பொறுத்து இவங்க டீமுக்கு எதிராக ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சுத்தமாக சரி பண்ணலை. அதே மாதிரி பவுலிங்லையும் சொதப்பிட்டா. இந்த பிச்சில் செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை பற்றியான விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ மேட்ச் வந்து வென்யூ ப்ராக்ரஸ் படி தான் போகுது. இந்த மேட்ச்சில் என்னென்ன பிளேயர்ஸ் எந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படி தான் போகுது அப்படின்னா ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் வின் ஆகிறதுக்கு 80% வாய்ப்பு ஆயிரும். இல்லை பேலன்ஸ்டாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸ் வின் ஆகிறதுக்கும் ஒரு 60% வாய்ப்பு ஆகும். ஆனால் வென்யூ ப்ராக்ரஸ் படி தான் இந்த மேட்ச் போச்சுன்னா 80% மேலே இவங்க டீம் வின் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பாயிரும். சிட்னி தண்டர்ஸ் அந்த இடத்துல வின்னிங் பர்சன்டேஜ் வெறும் 20% கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எப்படி எந்த மாதிரி வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த பிளேயரை எடுத்தா அது வின் ஆகலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிவிசி எந்தெந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே இப்போ வர பேட்டிங் கேட்டகரியில தான் இருக்கு. ஸோ இந்த பேட்டிங் கேட்டகரியில இருந்தே ஒரு சி இல்லைன்னா விசி வர்றதுக்கான வாய்ப்பு ஃபர்ஸ்ட் உண்டு. அது இந்த 2 பிளேயர்ல கூட வரலாம். அதே மாதிரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா 75% எபோவ்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த பெர்சன்டேஜ் கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது 75% எபோவ்ல இருக்கிற பிளேயருக்கு ஒரு சி இல்லைன்னா விசி வரும். மீதி இருக்கிற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 25 to 50 இல்லைன்னா 50 to 75 இருக்கிற பிளேயர்ல விசி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வர்றதுக்கான வாய்ப்பும் ஆகிறதுக்கு இருக்கும். இப்போ ஓவன் பொறுத்தவரை அவர் ஹை பர்சன்டேஜ் கேப்டன்ல இருக்கிறாரு. இப்போ இவர் வென்யூ ப்ராக்ரஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லா பிளே பண்ணியிருக்கிறாரு. ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு. விக்கெட் எடுத்து வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 20 ரன்னுக்கு கீழேயே ஒரு 3 டைமுக்கு கீழே அவுட் ஆயிருக்காரு. வென்யூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இவர் பொறுத்தவரை ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் கண்டிஷன்ல தான் இருக்காரு. ஸோ பவுலிங் கிடைக்குது அவருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டு பேட்டிங் போறாருன்னா இவர் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கும். பேட்டிங் பண்ணி போறாருன்னா அந்த இடத்துல விக்கெட் போகிறதுக்கு கூட வாய்ப்பு ஆயிரும். அந்த இடத்துல இவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் ஒரு சில வாய்ப்பு. இது வந்து ரிஸ்கா நீங்க ஜிஎலுக்கு எடுக்கிறதா இருந்தா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கங்க. வார்னர் பொறுத்தவரை எப்படின்னா ஹெட் டு ஹெட்லயும் ஒரு 88 அடிச்சிருக்காரு. அந்த 88 வந்து இந்த வென்யூல தான் அடிச்சிருக்காரு. அதே நேரத்தில் ஒரு 67 அடிச்சிருக்காரு, 70 அடிச்சிருக்காரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல 70 அடிச்சிருக்காரு. ஸோ வென்யூ ப்ராக்ரஸ் படி பார்க்கும்போது வார்னரோட இது சிவிசி அளவுக்கு இருக்கு. ஆனா அவருக்கு எந்த பிளேயர் சப்போர்ட் பண்ணுவாங்க கூட பிளே பண்றதுங்கிறது ஒரு கண்டிஷன். அதே மாதிரி வார்னர் பொறுத்தவரை சேசிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி சேசிங்னாலும் இந்த பிச்சில் வந்து மஸ்ட். ஆனா வென்யூ ப்ராக்ரஸ் படி பார்க்கும்போது சேசிங் பண்ற டீம் கொஞ்சம் வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற பட்சத்துல சேசிங் பண்ணும்போது ஒரு சிவிசி அளவுக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது நீங்க கேப்டன் அளவுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருத்தான பிக்கு. இப்போ மெரிடித் பொறுத்தவரை ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது மெரிடித்தா நேதன் எலிசாங்கிறதுல ஒண்ணுதான் எடுக்கிற மாதிரி வரும். ஈக்குவல் ஃபைட்டா போகுது அப்படின்னா இவங்க டாமினேட் பண்ணா மட்டும்தான் 2 பேரும் அந்த இடத்துல வருவாங்க. அப்படி டாமினேட் பண்ணும் போது வார்னர் கூட அந்த இடத்துல அவுட் ஆக ஒரு சின்ன வாய்ப்பா இருக்கும். ஸோ நீங்க ரிஸ்கா போறீங்கன்னா வார்னர் ஓவன்ல ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வார்னர் எடுங்க. மெரிடித்தை செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கா ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம். சாம்பிளிங்ஸ் பொறுத்தவரை அவரு ஒரு ஹெட் டு ஹெட் வென்யூ ரெண்டுமே டீசெண்டா இருக்கு. நல்ல ப்ராக்ரஸ் வச்சிருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த மாதிரி த்ரெட் இருக்கும், இவருக்கு
வென்யூலையும் பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சிருக்காரு. சேசிங்ல எடுக்கும் போது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா அவரு ஒரு சின்னதா ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை அதிகமா இருக்கு. இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரெட்டும் இருக்கு. நேதன் எலிஸ், அதே மாதிரி ஜார்டன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜார்டன் கிட்ட நிறைய டைம் அவுட் ஆயிருக்காங்க, 7 தடவை 5 தடவைன்னு. ஸோ அதை நோட் பண்ணிக்கிங்க. ஸோ டாமினேட் பண்ணும்போது இவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி சாம்பிளின்ஸ் ஃபெயிலியர் ஆகுறாருன்னா எந்த பிளேயரை எடுக்கிற மாதிரி வரும்னு நான் அடுத்த கேட்டகரி போகிறப்போ நான் சொல்கிறேன். இப்போ வர அவர் ட்ரீம் டீம் ஆப்ஷனில் இருக்காரு. ஆனால் த்ரெட்டு ஒர்க் ஆகிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ ரொட்டேஷன் பிக்கில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணுங்க. டிம் டேவிட் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த வென்யூல நல்லாவே பண்ணியிருக்காரு, மஸ்ட் பிக்காக இருப்பார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா மேபி அவர் சின்னதாக அடிச்சு கூட அவுட் ஆக வாய்ப்பாயிரும். ஸோ அவர் இப்போ வர ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்காங்க. ஆனால் ஹரிகேன்ஸ் டீமுடைய வீக்னஸ் என்னன்னா ஸ்பின்னு தான். அந்த ஸ்பின் ஆப்ஷன் தண்டர்ஸ் நல்லா வச்சிருக்காங்க. சீக்ரீன் இருக்காரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜே சங்கா இருக்காங்க, அதே மாதிரி தன்வீர் சங்கா இருக்காங்க, ஆண்ட்ரூஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின் மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த லெக் ஸ்பின்னுக்கு டிம் டேவிட்ல இருந்து மெக்டர்மண்ட்ல இருந்து அதே மாதிரி மேக்ஸ் ஓவன்ல இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரினா இந்த டீம் சிட்னி தண்டர்ஸ் வின் ஆகுதுன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணிட்டாங்க, ஸ்பின்னர்ஸ் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து பண்றாங்க அப்படின்னா ஈஸியா சிட்னி தண்டர்ஸ் வின் ஆகும் இந்த மேட்ச். ஏன்னா எதிர்த்து விளையாடுற டீம் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடி வெளுத்துருவாங்க. ஸ்பின்னர்ஸ் கிட்ட எல்லாருக்கும் வீக்கு நிறைய டைம் அவுட் ஆயிருக்காங்க, லெக் ஸ்பின்னர், ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் அவங்க கிட்ட. ஸோ அந்த மாதிரி தான் சிட்னி தண்டர்ஸ் வின் ஆக வாய்ப்பு. ஸோ இப்போ இந்த கேட்டகரியில இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து 2 பேர் ட்ரீம் டீம் உறுதியா வருவாங்க. அது நம்ம சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். டிம் டேவிட செகண்ட் இன்னிங்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி நேதன் எலிஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா கண்டிப்பா வீசி அளவுக்கு கூட வர்றதுக்கான பிக்கு ஆயிரும். அவங்க டீமும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா இவர் மஸ்ட் பிக்கா இருப்பாரு இந்த டீமுக்கு. சீக்ரீன் பொறுத்தவரை ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன்ல தான் இப்ப வர இருக்காரு. ஸோ இந்த 2 பேர்ல இருந்தும் நீங்க ஒருத்தங்களை எடுத்துட்டு 2 பேரை எடுத்துட்டு சாம்பிளின்ஸ் டேவிட்ல இருந்து ஒருத்தரை எடுத்தா போதும். ஸோ மேக்சிமம் இந்த இடத்துல இருந்து 2 to 3 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேக்சிமம் ரிஸ்கா போறதா இருந்தா 2 பேரோடயே போலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜார்டன் சௌத்ரில இருந்தும் ஒருத்தங்க ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை அதிகமாவே இருக்கு. அதுல ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க போதும். அதே மாதிரி மெக்டர்மண்ட் இந்த மேட்ச் ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு. வென்யூ ப்ராக்ரஸ் நல்லா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு எதிராக விளையாடும் போது ஹெட் டு ஹெட்ல 250 பண்ணியிருக்காரு. வென்யூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 750 அடிச்சிருக்காரு. ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனுக்குள்ள பிக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாருன்னா ஒரு கேப்டன் வீசி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கும். அப்படி இந்த இடத்துல இவர் ஃபெயிலியர் ஆகுறாரு, மெக்டர்மண்ட் ஆறாருன்னா நீங்க மேத்யூ வேட எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க உறுதியா ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஜார்டன் ஆண்ட்ரூஸ்ல ஒருத்தங்களை எடுத்தாலே, ஜார்டன் சௌத்ரியில ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். இந்த 2 பேர்ல இருந்து ஆகரை மட்டுமே எடுத்தா போதும். இப்ப நீங்க ஆண்ட்ரூஸ் எடுக்கிறதா இருந்தா அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடணும். அப்படி அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா மெக்கன்ட்ரோ ட்ரீம் டீம் வருவாரு. ஸோ
ஸோ இந்த 2 பேருக்கான ஆப்ஷன் அப்படிதான் இருக்கும். செகண்ட் பவுலிங் போடாமல் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா கூட நீங்கள் ஆண்ட்ரூஸை லீவ் பண்ணிட்டு மெக்கன்ரோவை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பிளேயரை ரொட்டேஷன் வைஸில் தான் இந்த மேட்சை நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி வரும். மெக்டர்மெண்ட்டுக்கு பதிலாக வேடு எடுக்கலாம். ஸோ இந்த 2 பேருக்கான ஒரு பிக் எடுங்க. சௌத்ரி ஜார்டன்ல ஒருத்தங்களை எடுத்தா போதும். இவங்களையும் மேக்சிமம் ஒருத்தங்களை எடுத்தாலே இப்போ வர போதும். அதுலயும் கண்டிப்பா எந்த பிளேயர் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹரிகேன்ஸ் வின் ஆகுதுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல மெக்டர்மெண்ட் ட்ரீம் டீம் உறுதியா வருவாரு. இல்ல இந்த பக்கம் சிட்னி தண்டர்ஸ் பக்கம் போச்சுன்னா இந்த வாசிம் ஆகர் வந்து உறுதியா ட்ரீம் டீம் வந்துருவார். ஸோ இதுல இருந்து 50க்கு பிலோவில் இருக்கிற 2 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயர் வந்து வரலாம், இல்ல 2 பிளேயரும் ட்ரீம் டீம் வந்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா மெக்டர்மெண்ட் இல்லைன்னா வேடு, இதுல ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தன்வீர் சங்கா பொறுத்தவரை இந்த மேட்ச் வந்து அவர் வந்து ஒரு விசி பிக்கு தான். செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கும். சங்காவா ஆண்ட்ரூஸாங்கிறதுல ஒருத்தங்களை எடுங்க. இப்ப நீங்க ஆண்ட்ரூஸ் எடுத்தீங்கன்னா ஆண்ட்ரூஸ் எடுத்தீங்கன்னா நீங்க மெக்கன்ரோவை லீவ் பண்ணலாம். மெக்கன்ரோவை எடுத்தீங்கன்னா ஆண்ட்ரூஸை லீவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை இதுல யார் ஹை பிக்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேட்டகரி வந்து இதுதான் பிளேயிங் லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்னா கார்டன் இவங்க அந்த 5 பேரும் பிளேயிங் லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ மெக்கன்ட்ரோ தான் இதுல ஹை பெர்சன்டேஜ்ல இருக்கிற ஒரே பிளேயர். மற்றவங்க எல்லாரும் லோ பிக்ல தான் இருப்பாங்க. இவர் ட்ரீம் டீமும் வரல, கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிட்டாரு, இல்ல சின்ன பாயிண்ட் தான் எடுத்து ட்ரீம் டீம் வராரு அப்படின்னா இந்த கேட்டகரியில இருக்கிற ஒரு பிளேயர் சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. அது எந்த பிளேயர்னாலும் இருக்கலாம். இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா தண்டர்ஸ் பிளேயர்ஸ் தான் டாமினேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பிளேயர் ரீதியாகவும். ஸோ இதுல இருக்கிற தண்டர் பிளேயரே சங்கா வரலாம், கார்டன் வரலாம், கில்க்ஸ் வரலாம். இப்ப ஆண்ட்ரூஸ் ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னா இது வர வாய்ப்பு இருக்கு. மேத்யூ வேட் பொறுத்தவரை இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மெக்டர்மெண்ட் வந்துட்டா இவர் வராம கூட போயிடலாம். ஆனா ஒரு சின்ன ரிஸ்கா நீங்க ஜிஎலுக்கு எடுக்கிறதா இருந்தா ஆண்ட்ரூஸை லீவ் பண்ணிட்டு மேத்யூ வேடுக்கு சிவிசி ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இவர் ஃபெயிலியர் ஆகுறாருன்னா இவர் வரதுக்கும் வாய்ப்பா இருக்கும். ஸோ இதுல அப்படி ஒரு சிவிசியை ஜிஎலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க்காக நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த டீம் இந்த கேட்டகரியில இந்த 2 பேர் தான் லாஸ்ட் வரை இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க இந்த டீம் வின் ஆனாதான் இதுல இருந்து யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. இல்லைன்னா யாருமே வராம கூட வெளியே இந்த இடத்துல இருந்து ட்ரீம் டீம் வராம போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளேயரை எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த இதுல இப்ப ஜுவல் வந்துட்டாரு அப்படின்னா அதே மாதிரி பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஜே சங்கா ஃபெயிலியர் ஆக அதிக வாய்ப்பாயிரும். அப்படி ஜே சங்கா வந்துட்டாருன்னா ஜுவல் ஃபெயிலியர் ஆக அதிகமா வாய்ப்பாயிரும். இது வந்து எப்படின்னா மேக்சிமம் வின்னிங் டீம்ல இருக்கிற பிளேயர் தான் வருவாங்க. இப்போ ஹரிகேன்ஸ் வின் ஆகுது அப்படின்னா ஜுவல்லு தான் உள்ள வருவாரு. அப்படி இல்லைன்னா அந்த தண்டர்ஸ் வின் ஆகும்போது ஜே சங்கா வருவார். ஸோ பிளேயரை இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த 3 பேர்ல இருந்து ஹரிகேன்ஸ் வின் ஆகுறாங்கன்னா 2 பேர் வருவாங்க, இல்லைன்னா ஒருத்தங்க தான் வருவாங்க. ஆனால் ஒருத்தங்க கண்டிப்பா ட்ரீம் டீம் உறுதியா வருவாங்க. ஸோ இவரை நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஜுவல்லை பொறுத்தவரை சேசிங் பண்ணும்போது நீங்க ட்ரை பண்ணிக்கிங்க. ரெண்டுமே அவரு பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அப்படி ட்ரை பண்ணுங்க. ஆனா இந்த டீம் ஹரிகேன்ஸோடைய மைனஸ் பாயிண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பின்னுக்கு வந்து வீக்கா இருக்காங்க. அந்த விஷயத்துல பார்க்கும்போது தண்டர்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் இது வார்னருக்கான இது நல்லா இருக்கு. பிளேயருக்கான த்ரெட்டு பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸோ ஸ்பின்னில் வீக் ஆகிற மாதிரி நீங்க டீம் ரெடி பண்ணீங்கன்னா அந்த மாதிரி மேட்ச் போகுது அப்படின்னா ஹரிகேன்ஸோடைய இது கண்டிப்பா லாஸ் ஆக நிறைய வாய்ப்பாயிரும். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்டர்ஸ் வந்து அப்படிதான் வின் ஆகுறதுக்கு வாய்ப்பு வரும். இல்லை அப்படின்னா வென்யூ ப்ராக்ரஸ் படி ஹரிகேன்ஸ் ஈஸியா வின் ஆயிடுவாங்க.
ஸோ இந்த மேட்சோடைய ட்ரீம் டீம் ஆப்ஷன் ரிஸ்கி பிக்கு யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி ஒவ்வொரு டீமுக்கும் மாற்றி எடுத்து பாருங்க. அதுபடி தான் பிளேயர் ஆனவங்க வருவாங்க. அந்த ரொட்டேஷன் பிக்கையும் தாண்டி ரிஸ்கான பிளேயரை எடுக்க தேவை கிடையாது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி எஸ்எலுக்கு பிளே பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 9 பிளேயர்ஸ் ஹை பிக்ல வச்சுக்கோங்க. 2 பிளேயர் லோ பிக்ல வச்சா போதும். அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் யூஸாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.